எல்லோருக்கும் வணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு வணியத்தை ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். கதைக்கு போகலாமா? ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் இருந்தாங்க. அந்த பையன் கொஞ்சம் இல்லை, நிறைய சோம்பேறி, ரொம்ப சோம்பேறி. எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நாளைக்கு பண்ணுறேம்மா, நாளான்னைக்கு பண்ணுறேன்ப்பா, சாயங்காலம் பண்ணுறேன் டீச்சர், பாட்டி இதை ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, தாத்தா நானா செய்யணும், இப்படி தான் அவன் டைலாக்ஸ் இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் என்னதான் ஆக போகிறான்னு தெரியலையே, இவன் சோம்பேறியாக இருக்கானே, எது எடுத்தாலும் தள்ளி போட்டே இருக்கானே, இவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு விதமாக எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அப்பா ஒரு மாதிரியாக அட்வைஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. அம்மா நிறைய கதைகள் மூலமாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இவனுக்கு மாறணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் அவனால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கவே முடியல. எப்போவும் அப்படியே ஜாலியாக இருக்கணும், அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும், இப்படி தான் தோணுது அவனுக்கு. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஆனால் நம்மளால் மாற முடியலேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் தாத்தா சொல்கிறது, பாட்டி சொல்கிறது எல்லாமே கேட்குறான். நல்ல பையன், புத்திசாலி பையன், திறமையான பையன். ஆனால் இந்த லேசினஸ்னால இல்லை போஸ்ட்போன் பண்ணி ஒரு வேலையை உடனே முடிக்காமல் தள்ளி போடுறது. இப்போது ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? சிலர் உடனே சாயங்காலம் வந்தோன்னே எழுதிடுவீங்க, சிலர் கொஞ்ச நேரம் கழித்து எழுதுவீங்க, சிலர் நைட் லேட்டாக உட்காந்து எழுதுவீங்க, சிலர் என்ன பண்ணுவீங்க, காலையில் எழுந்திரிச்சு எழுதிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போவீங்க. சிலர் கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போது ஐயோ அம்மா ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து வேன்லாம் வந்ததுக்கப்புறம் உட்காந்து எழுதுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர். அந்த மாதிரி அவன் லாஸ்ட் மினிட்ல அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு இவங்களும் எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. அவனும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் மனசுக்குள்ளே நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாது, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி வேலையை டக்குன்னு முடிக்கணும். ஸ்கூலில் டீச்சர்ஸ் இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்னதான் அறிவாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலுமே, இவன் மார்க்கெல்லாம் வாங்கினாலுமே ஹோம்ஒர்க்ஸ் முடிக்காமல் போகிறது, அசைன்மெண்ட்ஸ் முடிக்காமல் போகிறது, நோட்ஸ் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பங்க்சுவலாக அந்த டைமுக்கு பண்ணாமல் இருக்கிறதுனால இவனுக்கு கெட்ட பேர் ஆகிட்டே இருக்குது. இவனை திட்டிகிட்டே இருக்காங்க டீச்சர்ஸு, இவன் மேலே இருந்த இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது யாருக்குமே பிடிக்காது தானே. ஒரு டீச்சர் நம்மளை பாராட்டினா நமக்கு பிடிக்கும், திட்டினாங்கன்னா நமக்கு உடனே மனசு கஷ்டமாயிரும்ல. எப்படியாவது டீச்சர் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்வோம், கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு போவோம், திட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம்ல. அவனுக்கும் கொஞ்ச நாளில் என்னடா திட்டிகிட்டே இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறக்கே பிடிக்காம ஆயிடுச்சு, இப்படி இருக்கே, நம்ம என்ன பண்ணாலும் தப்பாயிருது, நம்மளால் முடிக்கவும் முடியல. ஏன்னா அவன் சாயங்காலம் நோட்டு எடுத்து எழுதலாம், எல்லாரும் சொல்லுவாங்க எழுதுன்னு. சரி, அவனும் நோட் எடுத்து வைப்பான். சரின்னு இப்போவே எழுதுறதா, மணி எத்தனை, 5 தானே ஆச்சு, ஸ்கூல் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு தான், அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, இப்போ இருந்துக்கு எழுதிட்டு அப்படின்னு என்ன பண்ணுறான், நம்ம கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் விளையாட போகிறேன், அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு முடிச்சோன்னே தூக்கம் வருது. இப்படி வழக்கமாகிடுச்சு. எழுத ஆரம்பிக்கிறது. அவனுக்கு அந்த நோட்டு, புத்தகம், எழுத்து, பேனா எல்லாத்தையும் எடுத்தாலே அப்புறம் பார்த்துக்கலாம்னு தோணுது. எதுவுமே உடனே பண்ணலான்னு தோண மாட்டேங்குது. இதுக்கு அவனும் எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணும், இதனால தான் நம்மளை எல்லோரும் திட்டுறாங்க, கெட்ட பேர் ஆகுது. முதல்லலாம் செல்லமாக வச்சுருந்தாங்க வீட்டில். முதல்லலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுனால எல்லாத்துக்கும் உதாரணமாக காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா, கிளாஸில் யாராவது தப்பாக பண்ணுறாங்க, இல்லை கெட்ட பேர் வாங்குறாங்க, இல்லை திட்டு வாங்குறாங்கன்னா, இவனை மாதிரி பண்ணிடாதீங்க, இவனை மாதிரி ஆயிராத அப்படி. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். என்ன உதாரணமா கேட்ட விஷயத்துக்கு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்ம பண்றதுன்னு இவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு முறை ஒரு பாட்டு போட்டி ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டு போட்டியோடைய முடிவு 1 மாதம் கழிச்சு தான் அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச அன்னைக்கு இவனுக்கு ப்ரைஸ் வந்துருச்சு. இவன் நல்லா எல்லா விஷயத்துலையும் நல்லா பண்ணுவான். ப்ரைஸ் வந்துருச்சு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போகும்போது, ஸ்கூல் விட்டு போகும்போது பிரின்ஸிபல் ரூமில் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் இன்னைக்கு அம்மா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருப்பாங்க,
அதை போய் முதல்ல பார்க்கலாம். இப்போ சும்மா பிரின்ஸிபல் ரூமுக்கு போனோன்னா ரொம்ப நேரம் நம்மளை பேச வச்சுட்டு இருப்பாங்க. ப்ரைஸ் தானே நாளைக்கு வாங்கிக்கலான்னு போயிட்டான். அடுத்த நாள் வந்து ஒரு இன்டர்வல் டைமில் போய் பிரின்ஸிபல் ரூமில், சார் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கான், ப்ரைஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால், உன்னை நேற்று தானே வர சொன்னேன்னு அவர் கேட்டார். ஆமாம் சார், நேற்று வர முடியல, நான் ஏதோ சொல்கிறான், வேன் வந்துருச்சு அது இதுன்னு ஏதோ சொல்கிறான், சும்மா தான், நிஜமாக போயிருந்தா போயிருக்கலாம், இவன் ஏதோ சொல்கிறான். அப்புறமா இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கவர் கொடுக்குறாரு. என்னடா கவரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவரை பிரித்து பார்த்தா இவங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு சர்க்கஸ்க்கு போகிறதுக்கான டிக்கெட்ஸ் தான் அவனுக்கான ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆவலாக சந்தோஷமாக எடுத்து பார்த்தவனுக்கு மூஞ்சி சுற்றி சுருங்கி போச்சு. ஏன் தெரியுமா? அந்த டிக்கெட்ஸ் டேட் வந்து நேற்று ஈவினிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இவன் போய் வாங்காமல் இருந்தால அந்த அன்னைக்கு ஈவினிங் தான் 7 மணி ஷோக்கு அந்த சர்க்கஸ்க்கான டிக்கெட்ஸ் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இவன் போய் வாங்காதனால அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் இவன் ரியலைஸ் பண்ணான், ஐயோ எவ்வளோ நல்ல விஷயம், திறமைகள், புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்தாலும் சோம்பேறித்தனம் இருந்தால் நம்ம வந்து முன்னேற முடியாது, சோம்பேறித்தனம் இருந்தால் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அதனால் எந்த விஷயத்தையும் உடனுக்குடன் பண்ணணும். சோம்பேறித்தனம் உடலில் மனசில் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து எல்லா விஷயத்தையும் ஷார்ப்பாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து சிக்கலாகி அவனுக்கு அதில் ஹர்ட் ஆனதுக்கப்புறம் அதை பண்ணான். இப்போ நம்ம இந்த கதையை கேட்டுட்டு என்ன பண்ணலான்னா, நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்பறம் தான் மாறணும்னு இல்லை. இந்த கதையில் கேட்டு யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு, அப்போ நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்மளும் உடனுக்குடன் வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அதிலிருந்து கற்றுக்கலாம். அதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாம் அத்தை சொல்கிறது. சரியா? இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.